மீடியா நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து வருகிறேன் வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம். முக்கியமாக ரங்கநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்ததுக்கு காரணமே அவர் தான். ரொம்ப நாளாக நாங்களும் தேடிட்டு இருந்த ஒரு படம் பண்ணணுன்றது அவர் மூலமாக தான் இந்த படம் எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி ராமகிருஷ்ணா ஒரு நல்ல டைரக்டர் கம் ஹீரோ. இந்த படத்தை முதல் வரி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா வாரத்தில் 5 படம் பார்க்குறோம். வெளியே படம் வந்துட்டு சில படம் நல்லா போகுது, சில படம் நல்லா போகிறது இல்லை. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போதே அந்த ஃபீல் இருந்தது படத்தில். ஸோ அதனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. படம் நல்லா அருமையாக வந்திருக்கிறது. நல்லபடியாக போகணும், கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் காருண்யா ராம். ஐம் ஃப்ரம் பெங்களூர். ஸோ போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி ஃபார் தமிழ். கன்னடத்தில் 6 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் அவ்வளோ வராது. ஸோ இந்த படம் முடிச்சுக்கொள்ள ராமகிருஷ்ணன் சார் எனக்கு இந்த மாதிரி பேசுகிற லெவலுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமகிருஷ்ணன் சார் இஸ் அ வெரி குட் பர்சன். எதுக்கு அப்படின்னா ஸோ டைரக்ஷன் அண்ட் ஹீரோ பண்ணுறது இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வரும். ஆக்சுவலி என்னோட ஆத்மியா ராமகிருஷ்ணன் சாரோட சீன்ல வண்டியில கீழே சார் வித்தாங்க. ஆக்சுவலி ஏன்னோ ஹி காட் இன்ஜுரி. அதெல்லாம் அவருக்கு அது ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் இல்லை நம்ம ஷார்ட் எடுக்கணும். இட்ஸ் ப்ளீடிங் ஆக்சுவலி. இட்ஸ் லைக் more interested, like I have to finish this scene, and like he has put in his effort 100% and he made this movie Pongadi Neengalum Unga Kadalum. So I wish him a very good luck. And nama padathoda producer KR Kannan sir is a very nice person, and namakku ella facilities ellame oru எப்படின்னா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அப்படியே எனக்கு ஆத்மியாவுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ அது கூட எனக்கு ஒரு நல்லபடியாக ஒரு கோஆப்ரேஷன் இருந்துச்சு. எனக்கு பெங்களூர் இந்த தமிழ்நாடுக்கு எனக்கு லாங்குவேஜும் தெரியாமல் இடமும் கூட ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்ணன் சார் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சாங்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் நல்லபடியாக ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவி. அது இல்லாமல் யூத்துக்கு என்ன தேவை இருக்கோ இப்போ இந்த 21st சென்ச்சுரிலி பொண்ணுங்கள் எப்படி இருப்பாங்க, பையங்கள் எப்படி இருப்பாங்க, அவரோட தாட்ஸ் எப்படி இருக்கோ. ஸோ இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டரில் இப்போ யூஸ்வலி நான் கன்னடா படம் கூட பண்ணியிருக்கேன். கன்னடா படத்தை CD கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 months அப்புறம் தான் கிடைக்கும். தமிழ் படங்கள் எல்லாம் நான் பெங்களூர் நிறைய CD வரும், ரிலீஸ் ஆகும் 2 நாளுக்கே கிடைச்சிடும். ஸோ எனக்கு அதே ஒரு கஷ்டமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் அப்படி யாருமே பண்ணாதே. CD எல்லாம் வாங்கிட்டு பார்க்காம ஸோ டைரக்டாக தியேட்டர்ஸ்க்கே வந்துட்டு பார்க்கணும். ஸோ நான் கண்ணன் சார் மாதிரி நிறைய ப்ரொடியூசர் புதுமுகங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. அவருக்கு எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா படங்கள் தியேட்டர் வந்து பார்க்கணும். ஸோ பிளஸ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் விஷர்ஸ் அண்ட் பிளெஸர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம போங்கடி நீங்களும் உங்க காதலும். ஸோ it's a worthwhile movie and definitely you people will going to like it. Thank you so much. Thank you Karunya. வணக்கம். இது மனங்கொதி பறவைக்கு அப்புறம் நான் செகண்ட் மூவி, இது என்னோட செகண்ட் மூவி போங்கடி நீங்களும் உங்க காதலும். எனக்கும் அதிசயம் இருக்கு. காருண்யோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் நல்லா தமிழ் பேசுறேன் அவட. பட் அந்த அளவுக்கு எனக்கு வராது, மன்னிச்சிடுங்க. இந்த கதை சொல்லி கொடுக்கும் போதே ராமகிருஷ்ணன் சார் கிட்ட நானும் கேட்டேன். என்னால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மனங்கொத்தி பறவை மாதிரியே இல்லை இது. அப்போ இது என்னால் முடியுமான்னு நான் கேட்டேன். மம்மி கிட்ட நிறைய தடவை கேட்டேன். பட் அவரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து டைரக்டர் கம் ஹீரோ இருந்தாலும் எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
இருந்தாலும் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்னையும் காருண்யாவும் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே எந்த டென்ஷனும் கொடுக்காம கூலாக கம்ஃபர்டபுளாக நல்லபடியாக மேனேஜ் பண்ணியிருக்கவர். ஸோ அவர்கிட்ட வித் தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரொடியூசர் சார் கண்ணன் சார் கிட்டேயும் அண்ட் மியூசிக் இன்னைக்கு தான் நான் கேட்குறது நல்லா வந்திருக்கு எல்லாம். ஸோ எனக்கும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த மூவியில், என்னோட கேரக்டரையும் எல்லாத்தையும். ஸோ we all need your support. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனர் நடிகர். நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை நான் நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய பேர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கேன் நான். எல்லாரும் ஏதோ ஒரு வித காரணம் அவங்களுக்கு தேவைப்படும் இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்ற முடிவு பண்றதுக்கு. அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து நடிகன் வேற யாராவது வச்சு பண்ணலாம்னா அதுக்கும் தயார் தான். நடிகனை வச்சு யாராச்சும் பண்ணலாம், நான் தான் நடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டே இருப்பாங்க. பட் போங்கடி நீங்களும் உங்க காதலும் அந்த டைட்டில் முடிவு பண்ணல அதுக்கு முன்னாடி. பட் கதையை சொன்னேன். அந்த கதையை நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கரண்ட்ல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்ன கதை. அவங்க எல்லாரும் ஓகேங்க அப்படிங்க நல்லா இருக்குங்க, பட் வேற ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் எங்க ப்ரொடியூசர் நான் அவரை சந்திக்கும் முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் அவர்கிட்ட பழகும் போது தான் தெரியுது எல்லாரை விட ரொம்ப ரொம்ப எங்கான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னமும் அவர் சந்தோஷமா இருக்காரு. கடவுள் இன்னமும் அவர் இதுக்கு மேலேயும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் கேட்ட உடனே இது பண்ணலாங்க, நடிகை, அதை பத்திலாம் யாரும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்மளே போயிடலாம், எந்த ஒரு விஷயமும் சொல்லல, வாங்க போலாம் ஷூட்டிங் போலாம் அப்படின்னாரு. ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டாலே 1000 தடவை யோசிப்பாங்க. எந்த நம்பிக்கையில என்ன நம்பினாரோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை நான் தான் என் அம்மா சொன்னாங்க, என்னப்பா ஒவ்வொரு தடவையும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு. இல்லம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, படம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, நான் கும்பிட்ட சாமியெல்லாம் கைவிடல அப்படின்னாங்க. முதல் சாமியை நான் ப்ரொடியூசர் KRK சார் பார்க்குறேன். நான் அதுக்கடுத்த சாமி அப்படின்னா சடனாக ஏதாவது கடவுள் நேரடியாக வர்றதில்ல, ஏதாவது ஒரு தேவதூதர்கள் மூலமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தேவதூதர் தான் ரங்கநாதன் சார். திடீர்னு ஒரு நாள் சடனாக ஒரு இடத்துல பார்த்தேன். என்னங்க ஒரு 6 மாசமா கூப்பிட்டுட்டு இருந்தேன், அவருக்கான வேலைகள் வர முடியல. சடனாக ஒரு நாள் பார்த்தாரு. ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கு என்னோட இந்த படத்தோட கிளிப்பிங்ஸும் ட்ரெய்லரையும் போட்டு காட்டினேன். அன்னைக்கு ஈவினிங்கே கொண்டு போயிட்டு ஆடியோவை கமிட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த நாள் படத்தை பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த தேவதூதன் ரங்கநாதன் சார். நான் அவரையும் ஒரு சாமியாக தான் பார்க்குறேன். அந்த படத்தை முழுசா வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்ச சாமிகள் இதயத் நிரஞ்சன். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நிச்சயமா உங்களை அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் ஏதோ ஒரு சாமி என்ன வழி நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி உட்காந்துருக்கு எல்லாமே எனக்கு ஒரு சாமி தான். அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அவ்வளோ சீனியர். நான் நடிச்சு டைரக்ட் பண்றேன். எங்க டைரக்டர் நடிக்கும் போது நான் கூட இருந்திருக்கேன். நான் தான் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் கட் சொல்றது எல்லாம் கூட இருப்பேன். பட் ஒரு நடிகனா நடிச்சு டைரக்ட் பண்ணும்போது எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்குன்றது எனக்கு அது நல்லா தெரியும். அதுல ஒரு சின்ன பயம் வந்தது, நம்மளால அந்த ஸ்பாட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வேணும். அதுக்கு யாருன்னா சரியான சாய்ஸ் அது கேமராமேன் பன்னீர் சார் தான். ஒரு புது டைரக்டருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன். அப்புறம் என்னோட மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார். சில நேரங்களில் நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நிறைய திறமைசாலிகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் சார் அப்படிதான். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சொன்னாவே போதுங்க. எனக்கு அப்படிதான் அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு சார். ஒரு 10 ராஜா சார் சாங் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும், அதுல இருந்து வேற ஒண்ணு கொடுப்பாரு அவர். உங்க இந்த டியூன் போதுமா, இந்த டியூன் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. பிஜிஎம் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஜிஎம் கொடுப்பாரு. ஸோ அவர் கண்ணன் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி எடிட்டர் எவ்வளவு நேரத்துக்கு போய் தட்டியல் பண்ண வாங்கினா இது பண்ணலான்னா ஓகே வாங்க உட்காரும் அப்படிம்பாரு. அதே மாதிரி காஸ்டியூமர் சாய் சார், மேக்கப் சசி, ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். எனக்கு மோகன் சார்லாம் ஆர்ட் டைரக்டர் ஒரு இப்போ பூலோகம் ஏதோ படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன படத்துக்கு அவ்வளோ கிராண்டியர் காட்டுறது மோகன் சார். அதுக்கு என் ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஒரு பலம். இப்படி ஒவ்வொருத்தங்களா எனக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்றது எங்களோட டைரக்ஷன் டீம் தான்.
அருள், நான் அருளை கூப்பிட்டே ஆகணும். இவர் பேசிக்காக டைரக்டரு. அவருக்கு ஒரு படம் கமிட்டாக இருந்தது. நண்பா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண, நான் நடிச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க இன்ன வரைக்கும் கூட இருக்கிற நண்பன் அருள். அதே மாதிரி கார்த்திக், இங்கே இருக்கார் கார்த்திக். ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல போஸ்டிங்கில் இருந்தார் ஒரு சேனலில். அவர் கார்த்திக் வாங்க அப்படின்ன உடனே பரவாயில்ல ராம்கி விடுங்க, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், இப்போ நான் எனக்கு வேற ஒரு அனுபவம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்தார். அதே மாதிரி நீலன், இவங்களாம் எனக்கு வந்து இப்போ இவங்க இல்லைன்னா நான் இந்த படத்தை இவ்வளோ குறுகிய காலத்தில் என்னால் எடுக்க முடியுங்க, கொஞ்சம் சிரமம்தான். சிம்பு, எல்லாருமே. அதே மாதிரி நடித்த ஆர்டிஸ்டும் சின்ன சின்ன விஷயங்களுமே. இமான் நச்சி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ லுலுசபா சாமிநாதன், அப்புறம் துரை, ஹாஜின்ற ஒருத்தர், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த கதையை நான் முதல்ல சார்கிட்ட பிடிச்சிட்டு சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு வேற ஒரு தேவதூதர் கிடைச்சாங்க, ராஜி மேடம். அவங்களுக்கு என் மேலே எப்போவுமே ஒரு சின்ன அக்கறை உண்டு. வாங்க என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்து வராமல் இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஒரே ஒரு மீட்டிங் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சில காரணங்களால் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட வந்து டிப்பிக்கலாக அழுதுருக்காங்க, இல்லை இந்த கதை நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து நிச்சயமாக லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான இடம் அவங்களுக்கு உண்டு. ராஜி மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றி. அப்புறம் இது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு 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 கேரக்டர்னா ஜேபி சாரை சொல்லுவேன் நான். அவர் வந்து நான் படத்தில் சொல்லலை, நிஜ வாழ்க்கையிலே சொல்ல நான். ஏன்னா இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பலம் தேவை. எடுத்த உடனே கேட்கறது முதல் கேள்வி யார் ஆர்டிஸ்ட்ன்னு தான் கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஒரு வியாபார ரீதியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அது வந்து இந்த உண்மையை நம்ம பகிரங்கமாக ஒத்துக்கித்தான் ஆகணும். ஏன்னா வேற ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கதை சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் சொன்னார், உங்களை வச்சா பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. பட் இப்போ அந்த படம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், என் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது, வாங்கினவங்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாகவே வந்து இப்போ யாரும் கண்டென்ட்டை பார்க்குறதில்ல, அந்த முகத்தை தான் பார்க்குறாங்க, ஓகே இவங்க இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு தேடுதல் இருந்துச்சு, இந்த படத்துக்குள்ளே யாராவது ஒரு ப்ளஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜேபி சார் போய் பார்த்தேன். கதை சொன்னோடனே ராம்கியூ மேலே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எத்தனை நாள் டேட் வேணும்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் உங்களுக்கு சம்பளம்லாம் என்னால் பெருசாக கொடுக்க முடியாது, நான் உன்னை கேட்டேனா அப்படின்னாரு. எனக்கு உனக்கு படம் கொடுக்க முடியல, நான் உன்னை வச்சு ஏதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் சந்தோஷப்படுவேன், பட் அதை என்னால் செய்ய முடியாது, அந்த சூழலில் நான் இல்லை. பட் நான் உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். என் மூத்த பையனுக்கு நான் என்ன செய்வனோ, என் பையனுக்கு இப்போ 23 வயசு ஆகுது, பெரிய பையனுக்கு, அதோட பெரிய இப்போ மூத்த பையன் நான் நினச்சிக்கிறேன், உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், நீ என் மூத்த பையனாக நினச்சிக்க உனக்கு செய்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் வந்தார். அதெல்லாம் வேற ஒரு அவருக்கான இடமே வேற. பட் இந்த படத்துல இப்போ நான் ஏன் பர்டிகுலரா அந்த சீனை நான் வந்து ஸ்கிரீன் பண்ணேன் அப்படின்னா, படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமே பொங்கடி நீங்களும் உங்க காதலும் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே வந்து பெண்களை திட்டுறாங்க. இப்போ வழக்கமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு, பெண்களை திட்டுறது வந்து ஒரு வழக்கமாயிடுச்சு. சத்தியமா இது வந்து பெண்களை திட்டுறதுக்கான அது டைட்டிலே கிடையாது. நீங்க அந்த சீக்வன்ஸ் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்படி ஒரு நல்ல பொண்ணுங்களை அள வச்சு பார்க்குற எந்த பையனும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றதாகட்டும், ஒரு வயசு பொண்ணு நிர்வாணமா அந்த அம்மா முன்னாடி நிக்கா கூச்சப்படுவாடா, மனசு பிடிச்ச மாதிரி ஏன் தெரியுமா நிக்கிறா, நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது நான் எப்படி பெண்களை திட்டுற மாதிரியான ஒரு படத்தை நான் எடுக்க முடியும்? அதே மாதிரி சமைச்சு வச்சுட்டு ஏன் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கார தெரியுமா, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டேன்ற ஏக்கம். இது எத்தனை பேர் செய்யறோம்? லைஃப் வெரி சிம்பிள், நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோன்றாங்க. இப்போ இங்க இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிக்கலான விஷயமே என்னன்னா, ஒரு பெண்களோட பலமும் பலவீனமும் வந்து ஆண்களை நம்புறது தான். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்றோம். ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்புறா, அந்த நம்பிக்கை வந்து எந்த விதத்திலுமே காப்பாற்றப்படுறதில்ல. அப்புறம் ஏன் திரும்ப அந்த பையனை போய் நம்புற நீ? ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆயிடுறா, திரும்ப போயிட்டு அவன் லவ் ஃபெயிலியர் ஆனவனே அந்த பையன் விட்டுட்டான் அப்படின்னு ஆறுதல் தேடுறதுக்கு இன்னொரு பையன் கிட்ட தான் போய் அந்த அவளோட விஷயத்த ஷேர் பண்றா. அப்பா கிட்டே, அம்மா கிட்டே, வீட்டுல இருக்கிற தம்பி கிட்டே சொல்றதுல. அப்படி ஷேர் பண்ணும்போது அவளோட தேவையை அவன் பூர்த்தி பண்றான். ஓகே இதுதான்டா இவர சந்தர்ப்பம் சொல்லிட்டு திரும்ப பயன்படுத்துறான். திரும்ப அந்த காதல் மேல இருக்கிற ஒரு அந்த கோபம் ஜாஸ்தி ஆகுது. திரும்ப இன்னொருத்தங்கிட்ட தான் போய் அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்படி பண்ணி திரும்ப திரும்ப பண்ணும்போது அவங்களை நம்ம எப்படி பாராட்ட முடியும்? ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்துல வந்து கோபத்தை விட அக்கறை தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப சொல்லுவோம் இல்ல பொங்கடி நீங்களும் உங்க காதலும் அப்படின் போது கோபம் தான் ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த மாதிரியான தான் இப்படி ஒரு கண்டென்ட்ல நான் ஒரு படம் எடுத்துட்டேன். சத்தியமா இது வந்து பெண்களை திட்டுறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையவே கிடையாது. ஒரு கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவா, எந்த ஒரு பொண்ணும் தப்பான பையனை சூஸ் பண்றது இல்லடா, நீங்க தப்பா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்பா ஹீரோயின். ஸோ
முழுக்க முழுக்க பெண்கள் மேல கவனமும் அக்கறையும் தான் இந்த படமே ஒழிய, அதான் சொல்ல ஒரு தடவை தப்பு பண்ணும்போது திரும்ப திரும்ப பண்ணுமா எக்கேடு கிட்ட போய் தொலை அப்படிம்போம். அதுல வந்து கோபத்தை விட அக்கறை தான் ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ தான் பொண்ணு இப்படி சொல்ல கேட்க மாட்டேன்றாளே அப்படின்ற அந்த அக்கறை தான் ஜாஸ்தியா இருக்கணும். அந்த அக்கறை தான் இந்த படத்தோட டைட்டிலே ஒழிய மற்றபடி எந்த விதத்திலையும் பெண்களை வந்து கோவப்படுத்தணும்னோ அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணணுன்றோ நோக்கம் துளி அளவு கூட கிடையாது. ஸோ இந்த படம் ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துட்டே இருக்கிறதுன்றது வந்து மீடியா தான். ஸோ இந்த படம் வந்து நடித்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். கண்ணன் சார் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு.